அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணை முடிவடைந்ததற்கு பிறகு அந்த உத்தரவு நகல்களை, அதாவது நீதிபதி கார்த்திகேயன் அளித்திருக்கக்கூடிய உத்தரவு நகல்களை சிறைத்துறைக்கு அளிக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. சிறைத்துறைக்கு அளித்ததற்கு பிறகு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி புழல் சிறையிலிருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பொதுவாக இது போன்ற நேரங்களில் பின்பற்றக்கூடிய நடைமுறை இருதரப்பாக பின்பற்றுவதாக சிறைத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். ஒன்று, நேரடியாக, அதாவது முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்ற வாதங்கள் மற்றும் அந்த உத்தரவு நகல்களை நீதிமன்றத்திலிருந்து நேரடியாக சிறைத்துறைக்கு வந்து சமர்ப்பிப்பார்கள். அல்லது இமெயில் மூலமாக அனுப்பியிருந்தால் சிறைத்துறை அதிகாரிகள் அந்த நடைமுறைகள் அனைத்தையும் பார்த்து நிபந்தனை ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வெளியேறுவதற்கான ஏற்பாடு இருக்கிறது. சரியாக இது 6 மணிக்கு தான் அமர்வு நீதிமன்றத்தினுடைய வாதங்கள் அனைத்தும் முடிக்கப்பட்டு உத்தரவு நகல்கள் கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். எனவே இமெயில் மூலமாக அமர்வு நீதிமன்றத்தினுடைய நீதிபதி கொடுத்திருக்கக்கூடிய தகவல் இமெயில் மூலமாக கொடுக்கப்பட்டு இருந்தால் சிறைத்துறை அதிகாரிகள் அந்த நடைமுறைகள் அனைத்தையும் பார்த்துவிட்டு இன்னும் ஒரு சற்று நேரத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி புழல் சிறையிலிருந்து வெளியே வருவதற்கான ஏற்பாடுகள் இருக்கும்.